ஆழ்வார்கள் பதின்மரிலே தலைவராக சுவாமி நம்மாழ்வார் அவதரித்தார். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றார். திருக்குருகூரிலே வைகாசி மாசத்திலே விசாக நட்சத்திரத்திலே திருவவதாரம் பண்ணின நம்மாழ்வார் 4 வேதங்களுக்கு சமமாக 4 பிரபந்தங்களை பாடினார். வேதாந்தத்திலே உண்டான துரூகமான அர்த்தங்களையெல்லாம், சூக்ஷ்மமான விஷயங்களையெல்லாம் சுலபமான தமிழிலே நமக்காக ஆக்கி கொடுத்தார். அப்படி பிறந்த பிரபந்தங்கள் 4. நாட்டிய நீசச் சமயங்கள் மாண்டன, நாரணன காட்டிய வேதங் களிப்புற்றது, தென் குருகவள்ளல் வாட்டமிலா வண்டமிழ் மறை வாழ்ந்தது. குருகவள்ளலாம் நம்மாழ்வார், அவருடைய வாட்டமில்லாத வண் தமிழ் மறை திவ்ய பிரபந்தங்கள். நன்னா ஞாபகம் வச்சுங்கோ. பரத்வம், காரணத்துவம், வியாபகத்துவம், நியந்திருத்துவம், காருணிகத்துவம், சரண்யத்துவம், சக்தத்துவம், சத்தியகாமத்துவம், ஆபத்சகத்துவம், ஆர்த்திஹரத்துவம் என்று 10 பத்துக்களாலே 10 குணங்கள். இந்த 10 குணங்களையும் நம்மாழ்வாருக்கு திருவரங்கநாதன் ஒருத்தனே காட்டி கொடுத்தான். அவர் 10 ஓடினார் இத்தனையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் திருவரங்கத்துக்கு வந்த உடனே ஒரே 11 பாசுரங்களுக்காலே இந்த 10 குணங்களையும் காட்டினான். எங்கெங்க இருக்குங்கிறதையும் பார்ப்போம், பாசுரார்த்தத்தையும் பார்ப்போம். அதனாலதான் பட்டர் வன்புகழ் மேல் ஆண்ண தமிழ் மரகள் 1000 என் 1000 நம்மாழ்வார் ரங்கநாதனுக்காக பாடினார்ங்கிறது நமக்கு இப்ப முக்கியம். கிழிய 2 கதை சொன்னேன். நம் ஷடகோபனை பாடினையோ என்ன நம்பெருமாள் கம்பநாடர் கம்பர் அரங்கேத்தம் பண்ண வரும்போது அவனை பார்த்து நம்முடைய ஷடகோபனை பாடினியா நம் என்ன அபிமானித்திருக்கிறான். கம்பர் அபிமானித்தார். எங்கள் தென்குருகூர் புனிதன் கவி ஓர் பாதத்தின் முன் செல்லுமே, எங்கள் தென்குருகூர் புனிதன். ஆழ்வாரை என்னமோ தெரியற எல்லாரும் நம்மவர் நம்மவர்னு கொண்டாடுறா. அதனாலதான் அவருக்கே நம்மாழ்வார்ங்கிற பேர் ஏற்பட்டது. நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்பர் அவரவர்தம் ஏத்தத்தால் அன்புடையோர் சாத்து திருநாமங்கள். அன்புடையோர்கள் பார்த்து நம்மாழ்வார்னு சாத்திருக்கார், நம்பெருமாள்னு சாத்திருக்கா இருக்கட்டும். ஆனா நம்பெருமாளே பார்த்து நம்மாழ்வார்னு சாத்தினானோ இல்லையோ. இந்த 10 பாசுரங்களுமே ஜெய விஜயாள் துவாரத்துக்கு மேல ரொம்ப அழகா சிலாசாசனமா எழுதி வச்சிருக்கா. ஆக இந்த திவ்ய தேசத்திலே மதில் இருக்கும் மதில் போகலாம், எந்த சந்நிதி இருக்கும் சந்நிதி போகலாம். ஆனா நம்மாழ்வார் பாடின 7-2 ஒரு நாளும் மறையவே மறையாது. அதுக்கு தான் அவ்வளவு கிட்ட எழுதி வச்சிருக்கா நம்மாழ்வாருடைய பாசுரங்களை. அந்த பாசுரங்கள் தான் பெரிய பெருமாளுக்கு மதிலே தவிர மற்ற 7 மதில் வரட்டும் 700 மதில் வரட்டும், மதில் இருக்கட்டும் இல்லாமல் போகட்டும். ஆனா மதில போன்ற காக்கக்கூடிய பாசுரத்தை நம்மாழ்வார் தான் அனுகிரகித்தார். அமுதுபாறை இருக்கே, அதுல பிரசாத திட்டா அலைவராம் பராசரப்பட்ட அமுதுபாதையில நிற்கிறதுக்கு நம்ம விட மாட்டா. அமுதுபாறையில கொண்டு பிரசாதத்தை வைத்தவுடன் தன் கைகளை கொண்டு அலைய முடியும். திருமணத்தூண்களிலே தூளி கட்டி பட்டரை தூங்க பண்ணுவர்கள். ரங்கநாச்சியாரே தன்னுடைய மடியிலே இட்டு தூங்க பண்ணுவள். இந்த வைபவம் படைத்தவர் இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்ல வரச்சே தள்ள கை வச்சிருந்து நான் ஆறு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்ல. ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே ஓடுகிற தசை நமக்கு தெரியாது. அவருக்கு இருந்த பாவம் நாயிகா பாவத்தில் எப்படி பாடினார் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம போய் சொல்றாரேன்னு அவர் கஷ்டப்பட்டார். ஆனால் இது நாம உட்கார்ந்து இங்க பேசுறதுலையோ கேட்கறதுலையோ எந்த அர்த்தமும் இல்லை. இருந்தாலும் சம்பந்தாது சுவாத்மலாபா. பேசுறதுனால நம்ம நாக்கு சுத்தி அடையுமான்னு பார்க்கலாம், நம்ம காதுக்கு ஒரு பொருள் கிடைக்குமான்னு பார்க்கலாம். தவிர யாரும் சொல்ல முற்படவும் முடியாது, பிரயத்தனமும் பட முடியாது. அப்பேற்பட்ட 10 பாசுரங்களை பாடினார். நமக்கு சோறு போடணுங்கிறதுக்காக தன் குழந்தைய பட்டினி வைக்கிறார் எம்பெருமான். நம்மாழ்வார்ங்கிற குழந்தைய பட்டினி வைத்து அடியார்களுக்காக தொண்டர் கமுதுண்ண சொல்மாலகள் சொன்னேன், பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம். பக்தர்களுக்கு அமுதத்தை கொடுக்கணும்னு பெருமானுக்கு ஆசை. அதுக்கு ஆறான ஒருத்தரை பட்டினி வச்சாகணும். நம்மாழ்வார பட்டினி வைத்து நமக்கு சோறிட்டான் எம்பெருமான். அதனால ஆழ்வார் ஆறுங்கிறத ஓரோரு அடியவனும் புரிந்து கொள்ள வேண்டும். அவரை சிரமப்படுத்தி அழவச்சே நமக்கு சோறிடுகிறான் எம்பெருமான். நாம ஆனந்தமா சாப்பிட்டு இருக்கோம், தப்பில்லை. ஆழ்வார் வருத்தப்பட்டதுக்காகவும் அழமாட்டார். எப்பொழுது அந்த பாசுரத்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுத்தார் தெரிஞ்சுனுட்டார்னா அவர் திருப்தி அடைஞ்சிருவார். நான் இத்தனை வருத்தப்பட்டு பாடினேனே தரந்தே பார்க்கலையேன்னா அவருக்கு இன்னும் ரெட்டிப்பாயிடும் துக்கம். பெருமான் வச்ச துக்கம் ஒரு பக்கம் போனா போறது, அந்த துக்கத்தை பட்டத்துக்கு பலமானும் கிடைச்சு கொடுத்துன்னா
ஆனந்தப்பட்டுடுவார். இவர் பட்ட துக்கத்துக்கு நாம் புஸ்தகத்தை பிரிச்சு பார்க்கலன்னா எவ்வளவு வருத்தம் ஆழ்வார் திருவுள்ளத்துக்கு ஏற்படும். அதனால எம்பெருமான் தன் குழந்தைய பட்டினி வைத்து ஊரார் குழந்தைக்கு சோறூட்டுகிறா போலே திருவாய்மொழியை பிறப்பிக்கிறான். அகளங்க பிரம்மராயன் என்பான். இங்கே மதில் அணைத்து கட்டுறதுக்காக ஆரம்பிச்சார். அவர் கட்டின்றே வரைச்சே குடுக்க இளையாழ்வான்னு ஒருத்தருடைய திருமாளிகை வந்தது. அதை இடித்து நேர மதில் கட்டணம்னு பிரம்மராயன் ஆசைப்பட்டார். பட்டர் வந்து திடுத்தினார், வாரியர் பிள்ளாய், என்னத்துக்காக இங்கே இடிக்கிறாய்? மதில் பெருமானுக்கு காவல், குறுக்க இளையாழ்வான் திருமாளிகை வருகிறது, காவலுக்கு சோர்வு வரும், அதனாலதான் இடிக்கிறேன்னு தெரிவித்தானாம் அகளங்க பிரம்மராயன். பட்டர் பதில் தெரிவித்தார், நீ இடும் மதில் என் நம்பெருமாளுக்கு காவல் அல்ல, இதை போல 4 சீவையிட்டவர்கள் பாடும் பல்லாண்டு தான் காவல். அதனால் அந்த கிரகத்தை அங்கேயே வை, உன் குடியும் குடித்தனவும் நன்றே வாழட்டும் என்று பட்டர் அவனிடத்திலே சொன்னார்னு சரித்திரம். அப்ப சொல்றார், மதுள நீ கட்டுகிறாய்ன்னு நினைக்காதே, அவன் கட்டுவிக்கிறான்னு நினை, அவனுக்கு பல்லாண்டு பாடுகிற சீவையிட்டவர்களை சத்காரம் பண்ண தெரிந்து கொள் என்று பட்டர் அவனுக்கு தெரிவித்ததாகவும் இதே அவதாரிகையிலே நம்மள தன்னுடைய ஈட்டில சாதிக்கிறார். ஆக இவர்கள் நினைப்பதே அவன் நடத்துவன், எனக்கு வியாதி வந்தாலும் அவனிடத்திலே, பெண்ணுக்கு வியாதி வந்தாலும் அவனிடத்திலே. இந்த பெண்ணனுடைய நிலைமையை பார்த்து தாயார் சாதிக்கிறாள். கங்குலும் பகலும் கண்துயிலறியாள், கண்ணநீர் கைகளால் இறைக்கும், சங்கு சக்கரங்களென்னு கைகூப்பும், தாமரக்கண்ணன்னே தளரும், எங்கனே தரிக்கேன் உண்ணவிட்டென்னும், இருநிலங் கைதொடாவிருக்கும், செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய், இவள் திறத்து என் செய்கின்றாயே. இந்த பெண்ணை பத்தி நீ என்ன செய்கிறதாக நினைத்திருக்கிறாய்? ரொம்ப அற்புதமான பாசுரம். இந்த பெண்ணு பண்றதெல்லாத்தையும் சொல்றா. இவ பண்ற ஒன்னொன்னும் பெருமான் எப்ப சேவை சாதிப்பன், எப்ப சாதிப்பன்கிற எதிர்பார்க்கலே. கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள். இந்த பெண்ணு தூங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் அவனை விட்டு பிரிந்தபடியால் கங்குல் பகல், கங்குல்னு சொன்னது இரவு பழுதம். கங்குல் கண் துயில் அறியாள், ராத்திரி வேளையில தூங்குறதே கிடையாதுன்னா முதல்ல. பகலும் கண் துயில் அறியாள், பங்குலும் கண் துயில் அறியாள், பகலும் கண் துயில் அறியாள். இரவலையும் தூங்குறதில்லை, பகல்லையும் தூங்குறதில்லை. விரகிணிகளுக்கு பெரும நாயக்கனை விட்டு பிரிந்து நாயக்கிகள் துன்பப்படுறாளே விரக தாபத்தாலே, அவர்களுக்கு பகல் இரவு என்னும் அவதி உண்டு. இது பகல், இது இரவு அப்படின்னு வச்சிருப்பா. நாயக்கன் வரணும்னு பகல்ல காத்துட்டு இருந்திருக்கலாம், இரவிலே சந்தோஷிப்பார்கள். ஆனா இந்த பெண்ணுக்கோ பகலிலேயும் துக்கம், இராப்பொழுதிலேயும் துக்கம். காரணம், பெருமான் வந்து சேர்ற வரைக்கும் துக்கப்படுறா, வந்த அப்புறமும் இவளுக்கு தூக்கம் இல்லை. வர்ற வரைக்கும் உண்டோ கண்கள் துஞ்சுதலே, எப்ப வருவனோன்னு கண்ணை திறந்து வச்சுருக்கா, அதனால தூக்கம் இல்லை. ஆக பெருமான் வர்ற வரைக்கும் விரகன் தூங்க ஒட்டாது, வந்த பிற்பாடு அவன் தூங்க ஒட்டான். ரெண்டையும் வியாக்கியாத அழகா சாதித்தார். இத்தனை நாள் அவனை பிரிஞ்சிருக்கிற எதிர்பார்ப்பு அது தூங்கவே விடலே. பெருமான் வந்துட்டானோ இல்லையோ, அப்புறம் அனுபவம் தூங்க விடாதபடியாலே இவள் தூங்கவே இல்லை. கங்குளும் பகலும் கண்துயில் அறியாள். இந்த நம்மாழ்வார் அப்படி அல்ல, தூக்கமே இன்னதுன்னே தெரியாது. தூக்கம்ங்கிற ஒரு வஸ்து இருக்குன்னு தெரியணும் இல்லையோ, அந்த மாதிரி ஒரு சுவாவமே இவளுக்கு தெரியாது. கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள். கண்துயில் கொள்ளாள்னு பாட்டு இல்லை. கண்துயில் கொள்ளாள்னா தூங்க தெரியும், ஆனா இன்னைக்கு தூங்கலேன்னு அர்த்தம். கண்துயில் அறியாள்னா தூக்கம் இன்னதென்னே இவளுக்கு தெரியாது. கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள், கண்ணநீர் கைகளால் இறைக்கும். கண்லேந்து கரகரான்னு ரங்கநாதன் நினைக்கச்சே ஜலஞ்சலமா கொட்டுறது, கைகளால் இறைக்கும். அந்த கண்ட இருக்கிற நீரை இப்படி கையால எடுத்து கொட்டுறாளாம். இவளுடைய நிலைமையை பார்த்து அவன் அழணும். ஆனா இங்க அநியாயத்தை பாருங்கோ, அவனை பார்த்து இவள் அழுகிறாள். உண்மையா பக்தன் படுற பாட்டை பார்த்து பெருமான் கவலைப்படணும், இங்க பக்த என்னோ துன்புறுகிறாள். என்ன கண்ணநீர் கைகளால் இறைக்கும், கைகள்லேருந்து ஜலத்தை எடுத்து கொட்டின்னு இருந்தாளாம். என்ன தோணித்தோ வியாக்கியாத சாதித்தார். இது பொண்டரீகன் கடல் ஜலத்தை எடுத்து கொட்டி திருக்கடன் மல்ல பெருமாளை கொண்டு போய் கடல்ல சேவிச்சாலும் சேவிக்கலாம். இவ கண்ணு ஜலத்தை இவ ஒரு நாளும் கொட்டி முடிக்க போறதில்லைன்னார். எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும், உன்னை விட்டு பிரிந்து என்னால எப்படி தரிக்க முடியும் என்று பெண்ணு கேட்கிறாள். வியாக்கியாத அழகா எழுதினார். பகவன்னு உன்னை கண்ணாடி புறத்திலே நீ கண்டு அறிந்தா இல்லை, நீ கண்ணாடியில உன்னை சேவிச்சுன்றது இல்லை போல் இருக்கு. பார்த்துட்டு இருந்தியானா உன்னை விட்டு பிரிந்து ஒன்னாலேயே தாங்க முடியாது. நீ பார்த்துன்றதில்லை உன்னை கண்ணாடியிலே, அதனாலதான் நாங்கள்லாம் உன்னை விட்டு பிரிஞ்சு எவ்வளவு பாடுறோம்னு தெரியாது. என்ன நிலைமையாகும் தெரியுமோ, நீ கண்ணாடியில சேவிச்சுக்கோ, அப்ப நாம் பட்ட பாடத்தனையும் நீயே படுவாயினார் ஆழ்வார். அர்த்தம் என்னன்னா, நாம் பிரிஞ்சு நீ கிடைக்கலையேன்னு துன்பப்படுறேனோ இல்லையோ, அத்தனை அழகு, அத்தனை சௌலபியம், அத்தனை மார்த்தவம், அத்தனை சௌந்தர்யம், அதத்தனையும் கண்ணாடியில பெருமான் பார்த்துக்கிறதே இல்லை. ஆனா நம்ம ஊர்ல தேவையில்லை. அப்பப்ப கண்ணாடி எதுக்கு தெரியுமா காட்டுறா? அன்னைக்கு நம்மாழ்வார் சொல்லி வச்சுட்டு போனார், நீ கண்ணாடியில சேவிச்சுனுட்டியானா எந்த பக்தனுக்கும் சேவை சாதிக்காமல் உன்னை மறைச்சிக்கவே மாட்டேன். ஏன்னா அப்ப தெரிஞ்சு போடும், ஓ நாமே இவ்வளவு அழகா,
இதை பிரிஞ்சா இவாளால உயிர் வாழ முடியாதுன்னா அதனால சேவை சாதிச்சிருவோம்னு இருப்பாய். கண்ணாடியில நீ பார்த்துக்கலன்னா உன் பெருமை உனக்கு தெரியாது. அதனால பிரிஞ்சா நாங்க எவ்வளவு கட்டப்படுவோங்கிறது உனக்கு புரியாது. அதற்காகவான நீ கண்ணாடியிலே கண்டுகொள்ள வேண்டும். எங்கனைய தரிக்கேன் உன்னை விட்டென்னும். உன்னை விட்டு எங்கனைய தரிக்கேன் பாசுரத்தை சுத்தி சுத்தி வியாக்கியானம் பண்ணார். எங்கனைய தரிக்கேன், நான் என்னமா தரிக்க முடியும்? உன் சீதை தரித்திருக்கலாம், என்னால் தரிக்க முடியாது. பரதன் தரித்திருக்கலாம், என்னால் தரிக்க முடியாது. உன்னை விட்டு எங்கனைய தரிக்கேன், பரவாசேதனை விட்டு தரிப்பேன், வியூகவாசுதேவனை விட்டு தரிப்பேன், ரங்கநாதனை விட்டு எப்படி தரிப்பேன்? உன்னை விட்டு எங்கனைய தரிக்கேன் உன்னை விட்டென்னும். இருநிலம் கைதொழாவிருக்கும். இந்த பக்கத்தில் இருக்கிறது அப்படியே தொழாவி பார்க்கிறா. உயிரோடு இருக்கிறாளா, ஸ்மரணை இருக்கா இல்லையா? இருநிலம் கைதொழாவிருக்கும். செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்கின்றாயே. செங்கயல் பாய் நீர், அழகான திருக்காவேரியை பத்தி பாசுரத்திலே சாதிக்கிறார். செங்கயல் பாய், நல்ல கயல் மீன்கள். மீனெல்லாம் சாப்பிட்டு நல்லா திருடமா கொழுத்து திரியறதான் காவிரியிலே. பாட்டு முடிஞ்சு போச்சு. செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்கின்றாயே. இப்ப திடீர்னு காவிரியை சொல்லி மீன்லாம் நல்லா சாப்பிட்டு கொழுத்திருக்குன்னு எதுக்காக சொல்றார் ஆழ்வார்னா, உன் திவ்யதேசத்தில் இருக்கிற காவிரியை பத்தின ஜந்து கூட வாழ்ந்துடுத்து. உன்னை பத்தினவ தான் கஷ்டப்படுறா. இப்போ உன்னை நேர பத்தினவ இவ்வளவு துன்பத்தில் இருக்கா. ஆனா காவேரியை பற்றி இருக்கிற மீன் வாழ்ந்து போயிட்டே. தண்ணீரை விட்டு பிரிந்து எப்படி மீன் கிடையாதோ, உயிர் வாழாதோ, அதே போல உன்னை விட்டு பிரிந்து நாங்கள் உயிர் வாழ மாட்டோம். இங்க ஆழ்வார் இதை எதுக்காக இப்ப பெருமான் ஞாபகப்படுத்துறார்? செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய், உன் திவ்யதேசத்தில் இருக்கிற காவேரியை பத்தி மறந்து போயிட்டே போல் இருக்கு. அதுல இருந்து மீனை எடுத்து வெளியில போட்டுவிட்டா உயிர் தங்குமா? புரிஞ்சுட்டு இருக்கேன். அதனால தானே காவிரியிலேயே வைத்து ரட்சிக்கிறாய். ஆனா என்ன மட்டும் நீங்க தண்ணீர்லேருந்து ஏன் எடுத்து வெளியில போட்டுட்டேன்? நானும் அதே போல ஒரு மீன் தானே. உன் அனுபவம் இருந்தா தானே என்னால் உயிர் வாழ முடியும். இந்த பெண்ணும் தண்ணீரை விட்டு பிரிந்த மீனை போலே துடிப்பள் என்று நீ அறியாமல் போனாயா? கடைசி பாசுரத்திலே இவளும் சிறிது தேறி முகில் வண்ணன் அடியை அடைந்து அருள் சூடி உய்ந்தவன் மைகுனர் பொருநல் துகில் வண்ண சூநீர் சேர்ப்பன் வன்புகழ் சேர் வன்குருகூர் சடகோபன் முகில் வண்ணன் அடிமேல் சொன்ன சொல்மாலை 1000 இப்பத்தும் வல்லார். ஆரெல்லாம் இந்த 10 பாசுரத்தை தெரிஞ்சுக்கிறாளோ முகில் வண்ண வானத்திமையவர் சூழ விருப்பர் பேரின்ப வெள்ளத்தே. இந்த 10 பாசுரத்தை ஆர் பாடினாலும் முகில் வண்ணனுடைய திருவடித்தாமர்களுக்கு மேலே பாடப்பட்ட 10. இது ஆர் பாடினாலும் துகில் வண்ண தூநீர் சேர்க்கும் பொருநல், அதாவது திவ்யதேசம் திருக்குறுகூரில் அவதரித்திருக்கிறார் மாழ்வார். அவர் பாடின இந்த 10 பாசுரம் முகில் வண்ணன் அடிமேற் சொன்ன சொல்மாலை 1000. அதனால பெருமானுக்கு முகில் வண்ணன் என்னே திருநாமம். பெரிய பெருமாள்னாலே ரங்கநாதன்னாலே முகில் வண்ணன் தானே. முகில் வண்ணன் அடிமேல் சொன்ன சொல்மாலை 1000. இந்த 10 பாசுரத்தை தெரிஞ்சின்றார். முகில் வண்ண வானத்திமையவர் சூழ விருப்பர் பேரின்ப வெள்ளத்தே. ஸ்ரீவைகுண்டத்தை பிராபித்து நித்தசூரிகள் சூழ இருந்து அந்தமில் பேரின்பத்தை அடியரோடு அனுபவிப்பர்கள் என்று ரங்கநாதனை பத்தி பாடினார். இது 10 பாசுரங்களின் கருத்து. பரத்வ காரணத்வாதி 10 கல்யாண குணங்களையும் இந்த 10 பாசுரங்களில் ஆழ்வார் அமைத்து காட்டினார். அதனாலே தான் எம்பெருமானே அவனை பத்தி பராசரபட்டர் சாதித்தார். வாந்திகழும் சோலை மதிளரங்கர் வன் புகழ்மேல் ஆன்ன தமிழ் மரகள் 1000 ஈன்ன முதத்தாய் சடகோபன் மைம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஷன் திருவேங்கடத்து கிவபத்து திருமோகூரு தீந்த 10. ஆனால் 1000 100 10 பாசுரங்களும் இது ரங்கநாதனுக்காக நம்மாழ்வார் தானும் சாத்தினார். அந்த நம்மாழ்வார பெருமானும் அபிமானித்தான். ஆழ்வாரு நம்பெருமாளன் நம்பெருமாள்னு அபிமானித்தார். ஆக ஸ்ரீரங்கத்தின் அனுபவங்கிறதே நம்மாழ்வாரின் அனுபவம் தான். கிருஷ்ண பக்தி என்னாலே கொண்டல் வண்ணனை கோவலனாய் வண்ணை உண்டவாயன் ரங்கநாதனுடைய பக்தி தான் திருவரங்கத்து நகரத்து வாழ் வாசிகளுக்கெல்லாம் ஒரு அருள் புரியக்கூடியவர் என்னால் நம்மாழ்வார். கங்குல் பகல் அரதி கைவிஞ்சி மோகமுற அங்கவளை கண்டோர் அரங்கரை பார்த்து. தாயார் முதல்ல பார்த்தா கங்குல் பகல் அரதி, அவ படுற கஷ்டம். கைவிஞ்சி மோகமுற, நிலைமையை தாண்டி படுத்தி இந்த பெண்ணு படுற கட்டம். கைவிஞ்சி மோகமுற அங்கவளை கண்டோர் அரங்கரை பார்த்து. இப்படி அந்த பெண்ணு படுறாங்கிறத பார்த்து அரங்கரை பார்த்து இவள் பால் என் செய்ய நீர் எண்ணுகின்றதென்னு நிலைசேர் மாறன். இவளிடத்துல நீ என்ன செய்கின்றிருக்கா நினைச்சிருக்கே என்று கேட்டாரல்வா. என்ன நிலைசேர் மாறன், நாயிகா பாவத்திலே தாய்ப்பாசுரங்கிற நிலை சேர்ந்த மாறன் வச்சுக்கணும். என்னும் நிலைசேர் மாறன் சொல் உற நெஞ்சு வெள்ளையாம். அவருடைய அழகிய சொல்லை நான் தெரிந்து கொண்டால் நெஞ்சு வெள்ளையாம். மாலின்யங்கள் அத்தனையும் தொலைந்து காமக்ரோத அகங்காரம் காராதிகள் தொலைந்து ரங்கநாதனுடைய திருவடிகளையே பிராபிப்பர்கள் என்ன ஆழ்வார் காட்டி கொடுத்தார். இந்த ஸ்ரீரங்கநாச்சியார் ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி, குலசை அதே போல நம்மாழ்வாருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி, செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எல்லோருமே எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர்கள்னு தெரிவித்து இன்னைக்கு நம்மாழ்வார் அனுபவத்தை பார்த்துட்டோம்.
இனி 31 பாசுரங்களாலே குலசேகர பெருமாள் நம்பெருமாளைத்தான் மங்களாசாசனம் பண்ணினார். அது என்னங்கிறதை இந்த கோட்டியில விண்ணப்பிக்கிறேன்.